அடுத்ததாக நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் ஏவி பாலாசார் அவர்கள் பேச வருகிறார். வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமோ நமக நம சிவாய. குபேர கலச அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த 30வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிட ஆசான்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது இந்த குபேர கலச அறக்கட்டளை இதுவரை நம்ம 30வது கருத்தரங்கம் வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா கருத்தரங்கம் நடத்துவது அப்படின்னு பார்த்தீங்கனாலே, இன்றைய கால சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருக்குமே வேலை பளு அப்படின்றது அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது. அதையும் தாண்டி நம்ம ஒரு பொது சேவையாக புதிய ஜோதிட அன்பர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா அவர்களும் 4 பேருக்கு அவங்களுக்கு தெரிந்த சில கருத்துக்களையும் இந்த மேடையில் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம புதிய ஆட்களை நம்ம ப்ரிப்பரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே முதல் பேச்சு தான் கன்னி பேச்சு. அப்போ ஒரு ஜோதிடத்திலேயோ எந்த ஒரு விஷயத்தில் அந்த கன்னி பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பேசக்கூடிய நபர்களுக்கு என்ன பேசுவோம் அப்படின்றத மறந்துடும் முதல்ல. அதாவது அங்கே எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க. இருந்தாலுமே அங்கே வந்ததுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 4 பேரை பார்க்கும்போது அல்லது வீடியோவை பார்க்கும்போது அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே மாறி மறந்துடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கு கை காலில் நடுங்க ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நம்ம சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எல்லாம் முதல்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியெல்லாம் பேசினாக்கும் ஆட்கள்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் ரொம்ப பேர் இது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பேசக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த கன்னி பேச்சு அப்படின்றது இது அமையுது. அதாவது அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலை யாருமே. திடீர்னு நானே பேசுகிறேன் சார்னு ஒரு தைரியத்தில் அவரும் பேசினார். ஓகே, சூப்பர், அருமையாக பேசியிருந்தார். உண்மையிலே ஒரு வாழ்த்துக்கள் அவருக்கு. அப்போ அடுத்ததாக நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பணத்தை சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படியாவது நம்ம பணத்தை ஈர்த்து நம்ம சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்ம சேவ் பண்ண முடியலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு விரயத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்றைய கால சூழ்நிலைக்கு. ஏன்னா செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே செலவுகள் நம்ம எதிர்பார்த்ததை விட டபுள் ட்ரிபிளாக தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த செலவுகளை எல்லாம் நம்ம கட்டுப்படுத்துறது எப்படி? ஒரு பணத்தை நம்ம சேவ் பண்ணுறது, அந்த பணத்தை வரக்கூடிய அந்த பணத்தை சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது, ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஜோதிடத்தில் 2ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். பணம், குடும்பம், பல விஷயங்கள் அதுக்குள்ளே வந்துடும். நம்ம இன்னைக்கு பணத்தை பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஜோதிடத்தில் 2ஆம் பாவமாக எடுக்கக்கூடிய அந்த 2ஆம் பாவம் இது காலச்சக்கரத்துக்கு உண்டான விஷயங்கள். அப்போ அவரவருடைய தனி மனித ஜாதகத்துக்கு நம்ம தனித்தனியாக தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த மேஷ லக்னமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வராது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லக்னமாக நம்ம கொடுப்போம் இருக்கோம். அப்போ அந்த லக்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அதில் இருக்கக்கூடிய 2ஆம் பாவ அதிபதி முதல்ல யாருன்றதை நம்ம பார்த்து, அந்த 2ஆம் அதிபதி அப்போ அந்த 2ஆம் அதிபதி யாருன்னு நம்ம பார்த்து, அந்த 2ஆம் அதிபதி எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற முதல் விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம அந்த இந்த 2ஆம் பாவம் இருக்கக்கூடிய நின்ற பாவத்தை நம்ம பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நம்ம அந்த பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள சேவ் ஆகும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பணம் அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து விரயங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய
காலகட்டமாகவே அங்கே வந்துடும். அப்போ நம்ம என்னதான் ஒரு 10,000 இப்போ இன்னைக்கு இந்த மாதம் சேர்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது அந்த பணம் 10,000 நம்ம வந்து கடனாக மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டுரும். ஏன்னா விரயங்கள் அப்படின்ற விஷயம் அப்படி போயிட்டு இருக்குது. அப்ப ஒரு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்களே, லக்னத்துக்கு 2 குடையவன் லக்னத்தில் இருந்தா பணத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி சேவ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு பணம் சேரும். இல்லைனாக்கும் பணம் சேரவே சேராது. உங்களுடைய ஆய்வுக்கு நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணி பாருங்க. ஆய்வுகள் எடுத்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு அது புரிய வரும். உண்மைதான், இப்படித்தான் இருக்குது. ஆனா கிரகங்கள் இருக்கக்கூடிய, அதாவது இந்த 12 கட்டங்கள்லையும் கிரகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரபஞ்சம் நமக்கு அழகா நம்மளுக்கு வந்து கட்டங்களாக நம்ம வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி எடுத்து அதை நம்ம வந்து பயன்படுத்தணும், வாழ்க்கையில பயன்படுத்தணும்னாக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அப்ப 2 குடையவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, அந்த 2 குடையவன் லக்னத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, அப்ப வந்து எப்படி இந்த பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அடுத்தவங்க பணம் நமக்குள்ள வந்துடணும். அதாவது அடுத்தவங்க பணத்தை வாங்கி தான் நம்ம வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். சார் அடுத்தவங்க எப்படி சார் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்காக எல்லாத்தையுமே கைமாத்துன்னு வாங்கி பணத்தை சேர்க்கக்கூடாது. அதாவது ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது கடைகள்ல எல்லாமே டெய்லி ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கொடுப்பாங்க. அவங்க கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தினசரி அவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு 50,000 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஃபைனான்ஸ்கிட்ட வாங்கி அந்த பணத்தை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணிடுவாங்க. அப்போ தினசரி 100 500 போகும்போது உங்களுக்கு வந்து அந்த பணம் அப்படின்றது அங்கே உங்களுக்கு கழிஞ்சிரும். அந்த 50,000 அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு சேவ் ஆயிரும். இப்படி தான் அவங்க வந்து பணத்தை சேவ் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். அப்போ சின்ன ஆட்களாக இருந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இதுவே பெரிய ஆட்களாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 2. அப்போ 2 குடையவன் 2லேயே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பணம் பணமாகவே தான் அங்கே இருக்கும். அப்போ நம்ம அந்த பாவங்களையும் நம்ம வந்து கனெக்டிவிட்டி எடுக்கணும். அப்போ அந்த பாவங்களை கனெக்டிவிட்டி எடுத்து அதுக்குள்ள நம்ம வந்து பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். சரிங்களா? அடுத்ததாக இந்த 2 குடையவன் 3ல போய் உட்கார்ந்துருச்சு சார், எப்படி சார் பணம் வரும், எப்படி நம்ம வந்து பணம் வந்தாலும் சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அப்போ 2 குடையவன் 3ல போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் வந்து சிட் ஃபண்டில் போய் நீங்கள் வந்து சீட்டு போட்டு தான் பணத்தை சேர்க்க முடியும். அப்போ சிட் ஃபண்டு போட்டு சீட்டு போட்டு நம்ம வந்து பணம் சேர்க்கும் போது அந்த பணம் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து உதவிகரமாகவே இருக்கும். அது சீட்டெல்லாம் போட்டாக்கும் மாதம் கட்டணும், அது எப்படி நம்ம வந்து கட்டி அதை என்னைக்கு சேர்க்கறது அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பணம் வந்து சேராது. நம்மளுக்கு பணம் வந்து இது மாதிரி சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு பணம் சேர்க்கை உண்டாகும். அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 2 குடையவன் 4ல போய் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பரிமாண வளர்ச்சி, பணம் ஒரு பரிமாண வளர்ச்சியாக மாறும். அப்போ பரிமாண வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கி போட்டு நீங்கள் வந்து பணத்தை சேர்க்கணும். பணத்தை நம்ம வந்து சொத்தை வாங்கி போட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கிக்கலாம். சரிங்களா? முதல் சொத்து வாங்கி போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சேர ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 5. அப்போ 2 குடையவன் அங்கே 5ல் போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கனாலே குழந்தை பேரில் நம்ம வந்து சொத்துக்கள் அல்லது பணம் எப்படி போட்டு அவங்க பேரில் நம்ம வந்து பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். இப்போ அடுத்து காலேஜுக்கு வர்றாங்க பிள்ளைங்க அப்படின்னாக்கும் இப்போ முன்னாடியே நீங்கள் வந்து அதை சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். அப்படி நம்ம சேர்க்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பணம் அந்த கரெக்டான அந்த டயத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்கே காலேஜுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே கடனை வாங்கி நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகக்கூடிய சூழலை உருவாக்கும். அப்போ ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு வந்து எப்படி தான் பணம் சேரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 2 குடையவன் 6ல். அப்போ 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும் நம்ம போகக்கூடாது. கடன் வாங்கினா தான் ஆகுமா அப்படின்லாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. சொத்து வாங்கி போட்டு சொத்தின் மூலம் வரக்கூடிய வாடகை வருமானமாக நம்ம வந்து சேர்க்கணும். அது மாதிரி தான் நம்ம வந்து பணத்தை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அப்போ இன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு அதாவது வயசாகிடுச்சு சார்,
நம்மளுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் புலம்புறாங்க. அப்போ அவருடைய ஜாதக ரீதியாக நம்ம வந்து பார்த்து நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து இப்போ இருந்தே சொத்து வாங்கி போட்டு வாடகை வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் நம்ம சொல்லும்போது அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தின் மூலமாக ஒரு சொத்து வாங்கி அதிலிருந்து வருமானங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ இருந்தே நம்ம வந்து சொல்லி அவங்களுக்கு கரெக்டான ஒரு வழி பாதையை நம்ம வந்து வகுத்து கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு வாடகை வருமானம் அவங்க இருக்கிற வரைக்குமே அந்த வாடகை வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். யாருமே அதுக்கு தேவையே கிடையாது. குழந்தைகள் இருக்கணும், அதுக்கு எதுவுமே நம்ம பேரில் சொத்து இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு வாடகை வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 7ஆம் பாவம். அப்போ 2 குடையவன் 7ல் போய் உட்காந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே வீட்டுக்காரம்மா பேருக்கு நம்ம வந்து அவங்க பேரில் பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். ஒரு பேங்க்லேயே அவங்க பேரை போட்டு அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் கொண்டு போய் பணத்தை அவங்க போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணும்போது அந்த பணம் சேரும். அப்போ இந்த விஷயங்களை எல்லாமே பேங்குகளும் நம்மளுக்கு ஆகிற பேங்க் ஆகாத பேங்கு இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம இதில் வந்து இன்னைக்கு பணம் சேர்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம வந்து பேசுகிறோம். அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம வந்து பிரச்சனையை மட்டும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அப்போ 2 குடையும் 8ல் போய் உட்காந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே இன்சூரன்ஸின் மூலமாக பணத்தை சேர்க்கணும். அப்போ இன்சூரன்ஸ் நம்ம வந்து போட்டு அதன் மூலமாக பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். சரிங்களா? அப்படித்தான் நம்ம வந்து பணத்தை சேர்க்கணும். அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 9. அப்போ 9 அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக நம்ம வந்து போயிடும். அப்போ பணத்தை நம்ம எங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு பின்னாடி ஒரு லாக்கரை ரெடி பண்ணி அந்த லாக்கருக்குள்ள பணத்தை வச்சு எடுக்கும்போது பணம் வந்து சேரும். ஏன்னா சாமி பக்கத்திலேயே போய் அந்த பணம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் விரயத்தை கொடுக்காது. அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக நம்ம வந்து இந்த பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கலாம். அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 10. அப்போ 10ஆம் பாவம் 2 குடையன் 10ல் போய் உட்காந்துச்சு. தொழிலில் வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையே நீங்கள் வந்து லாக்கரை வச்சுக்கணும். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல லாக்கரை வச்சு அந்த லாக்கரில் பணத்தை வச்சு நீங்கள் எடுக்கும்போது அது அருமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பணம் சேரக்கூடிய ஒரு சூழலை விரயத்தை கொடுக்காது. முதல்ல இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பாவங்களையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்கும்போது அது அருமையான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 11. அப்போ அந்த 11ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நண்பர்கள்னு உள்ள வந்துடும். அப்போ நண்பர்கள்ட்ட கொடுத்தா பணம் சேருமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அப்போ வந்து எப்படி நம்ம பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதாவது ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக பணத்தை வந்து நம்ம வந்து சேர்க்கலாம். இன்றைக்கி இது ட்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாடு எதுவுமே கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து தனியாக நம்ம வந்து வரி கட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது எத்தனை கோடி வந்தாலும் என்னன்னாலும் கணக்கை காட்டினாக்கும் போதுமானது அப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ அதன் மூலமாக நம்ம வந்து பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ 2 குடையன் 11ல் போய் உட்காந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் தாராளமாக ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிங்க. அதன் மூலமாக பணத்தை ஈர்ங்க. அதன் மூலமாக அப்படியே நீங்கள் வந்து குரோத் ஆகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். சரிங்களா? அடுத்த பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மறைமுக பிரச்சனைகள் அப்படின்னு மட்டும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுக்கும்போது நம்ம தூங்கக்கூடிய பெட்டு கூட உங்களுக்கு வந்து 12ஆம் பாவம் தான். அப்போ பெட்டுக்கு கீழே நீங்கள் பணத்தை சேர்க்கலாம். பெரிய பெரிய அதாவது அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து பெட்டுக்கு கீழேலாம் பணத்தை வச்சுருப்பாங்கன்னு நம்ம வந்து பேசுவோம். அதெல்லாம் உண்மைதான். அவங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைகள் அது மாதிரி பணம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்கே இருக்கும். அப்போ 12ஆம் பாவத்தில் 2 குடையன் 12ல் போய் உட்காந்துருச்சுனாலே பணம் விரயமாயிரும், அவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம வந்து தூங்கக்கூடிய பெட்டுக்கு கீழே பணத்தை கொஞ்சமாக வைங்க. அடுத்தடுத்து பணம் கொண்டு போய் வைக்கக்கூடிய சூழலை அங்கே உருவாக்கிறோம். இப்படி நம்ம வந்து பணத்தை வந்து 12 பாவங்களாகவே நம்ம மாற்றி அதை பயன்படுத்தும் போது பணம் வந்து நம்மளுக்கு வந்து சேரும். ஓகே சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இதற்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எதில் நம்ம வந்து பணத்தை வைக்கணும்? பணத்தை வந்து எல்லாருமே கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ எதில் வச்சா நம்மளுக்கு பணம் நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சனி பகவான் உங்களுக்கு வலுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் வந்து பீரோவில் இரும்பு பீரோவில் வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம், நல்லா இருக்கும்.
அதுவே 6-8 12 போய் மறைஞ்சு வலுவாக இருந்துச்சுனாக்கா அங்கே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து கவனிக்கணும். அப்படி கிரகங்கள் நல்லா இருக்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து பணத்தை வந்து சேர்த்து வைக்கணும். இப்போ வந்து ஒருத்தருக்கு குரு கெட்டு போச்சின்னு வச்சுக்கலேன். ஒருத்தருக்கு குரு கெட்டு போச்சு. கெட்டு போனவருக்கு அவர் வந்து வீட்டில் வந்து மரபீரோவை வச்சு தான் வச்சிருக்காரு. ஆனால் கொஞ்சம் ஹெவியான ஆள், கொஞ்சம் ஹை கிளாஸான பார்ட்டி. அவங்க வந்து பணத்தை கொண்டு போய் நம்ம வந்து உட்டு பீரோவில் சார், நாங்கள் உட்டு பீரோவில் வச்சுருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே குரு அங்கே பார்த்தீங்கன்னாக்க குரு கெட்டு போயிருக்கிறாரு. அங்கே பணத்தை கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? அப்போ சனி வலுத்திருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வந்து இரும்பு பீரோகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ குரு வலுத்திருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மரப்பெட்டியை பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு பெட்டியை வந்து வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் அளவுகள் ரீதியாக நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த அளவுகள் ரீதியாக வைக்கும்போது அந்த பணத்தை நம்மளுக்கு வந்து இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். சார் எனக்கு சனியும் அங்கே வந்து கெட்டு போச்சு, குருவும் கெட்டு போச்சு சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. கேட்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ புதன் வலுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புக்கில் நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜிலையும் பணத்தை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கலாம். அப்போ பணத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து கட்டுக்கட்டாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஏதாவது ஒரு நோட்டு புக்கை எடுத்தோ எதுலையாவது ஒரு கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வந்து அதில் வச்சு நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டு வர்றது அந்த பணத்தை க்ரோத் பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா சார்? எனக்கு வந்து சுக்கிரன் தான் சார் நல்லா வலுத்து இருக்குது, சுக்கிரனுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சுக்கிரனுக்கு ஒன்றும் செய்யாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய துணிமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பெண்களுடைய துணியாக இருக்கட்டும், ஆண்களுடைய துணிகளாகும், அந்த துணிக்கு உள்ளே வச்சு நீங்கள் வந்து வைக்கலாம். அப்படி நம்ம பணத்தை வச்சு எடுக்கும்போது தாராளமாக பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு குரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ராகு கேது தான் சார் எனக்கு வலுத்து இருக்குது, இதுக்கு என்ன சார் பண்ணுறது எனக்கு புரியலையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம். அப்போ உங்களுக்கு உண்டான பேங்குகளை நம்ம வந்து கரெக்டாக எடுத்து ஆய்வு பண்ணி எடுத்து அந்த பேங்கில் பணத்தை போட்டு டிரான்சாக்ஷன் மூலமாகத்தான் நீங்கள் வந்து பணத்தை பரிமாற்றம் செய்து கொள்ளணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் எல்லாமே அந்த ராகு கேது அப்படின்றது நம்மளுக்கு வந்து நல்லா வலுவாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம பார்த்து அந்த நிழலாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மட்டுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். அது அழிஞ்சு வச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அது மாதிரி தான் நம்ம வந்து பணத்தை செய்யும்போது நம்மளுக்கு பணம் குரோவாகும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு வந்து பணங்களை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது அவருடைய தனி மனித ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க முடியும். இது பொது பலனாகத்தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ஒருவருடைய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் யாருன்னு நம்ம பார்த்தோம்னாலே அவருடைய எண்ண ஓட்டங்கள் என்ன ஏது அப்படின்ற விஷயங்களை நம்ம தெளிவாக இருக்கலாம். அப்போ இது மாதிரி தான் ஒருத்தருக்கு 2 குடையவன் நட்சத்திரத்தில் ஒரு லக்ன புள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே பணம் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் அதீத ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவரவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றத நம்ம கவனித்து அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கணும். சரிங்களா? இன்னைக்கு அதிகமாக தான் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். மக்கள் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, பரவாயில்ல. அதாவது இன்றைய கருத்தரங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம ஜோதிட நண்பர்களும் சரி நல்ல கருத்துக்களை பரிமாற இருக்கிறார்கள். அதனால் எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நம்பர்கள் சொல்கிறோம். அந்த நம்பர்களில் நீங்கள் வந்து குறித்து வச்சு அதில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை நீங்கள் வந்து தனியாக கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம். ஜாதகத்தை 95 85 97 95 29 இந்த நம்பர் என்னுடைய நம்பர், பர்சனல் நம்பர். சரிங்களா? இதில் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து கேட்டு அதன் பிறகு அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசிய ஏவி பாலா சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்ற சண்முகம் சார், ஈஸ்வரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க, நீங்களும் வந்து வாங்க சார்.
வாங்க வந்து நில்லுங்க.